A B C D E F G H I love U. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு வின் ராஜாங்கம். இன்னைக்கு ஒரு கள்ள காதல்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கானது தான். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அந்த பெண் இங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். பெயர்கள் ஊர்கள்லாம் வேண்டாம், நம்ம அதை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெண் திருமணமானவங்க தான். ஏன்னா கள்ளக்காதலுங்கிறது திருமணமானவர்களிடமிருந்து தானே வரும். அதனால அவங்க திருமணமானவர்கள் தான். திருமணமாகி அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க கணவர் இல்லை. அவங்க கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில திருமணமாகாத அந்த பெண்ணினுடைய வயதை ஒத்த ஒருவர் அவரோட பழகிருக்காங்க. இப்ப அவங்க எந்த சூழ்நிலையில பழகிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை. ஸோ நமக்கு ஒரு துணை தேவை. ஸோ நம்ம லைஃப் லாங் நமக்கு ஒரு துணை தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு துணைக்காக ஒருத்தவங்களோட நம்ம பழகலாம், முடிஞ்சா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகலைங்கிறதுனால அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க பழகிருக்காங்க. ஆரம்பத்துல பழகிருக்காங்க. சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தாலும் கூட அதையெல்லாம் சமாதானப்படுத்தி இவங்க பழகிருக்காங்க. அந்த நபரும் பழகிருக்காரு. பட் என்னன்னா, அந்த நபர் திருமணம் ஆகாதவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதனால அவர் ரொம்ப தாராளமாகவே பழகிருக்காரு. கணவன் மனைவி போலவே வாழ்ந்திருக்காரு. வழக்கம் போலவே நிறைய ஆசை வார்த்தைகள், நிறைய அன்பு வார்த்தைகள்லாம் பேசி இவங்களை அவர் பக்கம் இழுத்திருக்காரு. இவங்களுக்கு கணவன் வீட்டில் ரொம்ப கொஞ்சம் வசதியான ஒரு இடம் போல இருக்கு. அதனால இவங்களும் அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. உதவிகள்னா அவர் வாழ்வதற்கான எல்லாமே வாங்கி கொடுக்கறது, எல்லாமே ட்ரெஸ் உட்பட எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவரும் அதையெல்லாம் அனுபவித்து கொண்டு இவங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஜாலியா இருக்கும்போது வருஷங்கள் போயிட்டே இருக்கு. குழந்தைங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, பெரிய குழந்தை. அந்த பெண் பிள்ளைக்கு அவர் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. நான் தான் உனக்கு அப்பா, இனிமே நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த பிஞ்சு மனசையும் ஒரு நஞ்சு மாதிரி விதைச்சி அந்த குழந்தைய அவரு பார்த்துக்கிறாரு. அதுக்கு ஒரு அன்பை வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு அன்பையை விட நம்பிக்கையை வளர்க்குறாரு. அந்த குழந்தையும் அதை ஏற்றுக்கிட்டு இவர் தான் இனி நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயத்த முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வழக்கம் போலவே இவருக்கு வேறொரு பெண் கூட ஒரு தொடர்பு ஏற்படுது. அதாவது வேலைக்கு போற ஒரு இடத்துல அந்த பெண் கூட பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல அவ்வளவா. நாளடைவில் அதுக்கப்புறமா தான் தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இதை எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. வழக்கம் போல ஒரு சண்டை வருது. அந்த சண்டை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப அசிங்கமா திட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்குள்ள வர சண்டைகள். இவங்க விட்டு கொடுத்தது அவங்க பேசுறதும், அவங்க விட்டு கொடுத்தது இவங்க பேசுறதும், இவங்க செஞ்சது அவங்க செஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா போய் தூர்வாடுற அளவுக்கு ஒரு சண்டை. இது யார் அவசரப்பட்டாங்க, யார் அவசரப்படலை, யார் பொறுமையா இருந்தாங்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லை. ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு சண்டை வந்தது. இவங்க 2 பேரும் இப்படி எல்லாம் சண்டை பிடிக்கிறவங்களா, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை வருமாங்கிற அளவுக்கான ஒரு அன்பை பகிர்ந்திருக்காங்க ஆரம்பத்துல. அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அப்படி ஒரு விரோதித்தனமான வன்மமான ஒரு சண்டைய 2 பேருமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒண்ணுதான் போதும், இந்த 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 சண்டையை சாக்கு வச்சு உன்னிடமிருந்து பிரிவதற்கு இது ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாரு. பிரிஞ்சு அவர் அந்த பெண்ணிடமே போயிட்டாரு. இப்ப இவங்களுக்கு பதட்டம். திரும்பி வருவாரா வரமாட்டாரா, நம்ம செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற கூட பல குழப்பங்கள். இந்த குழப்பத்தோட இப்ப இவங்க நம்ம கிட்ட வராங்க, பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க வார்த்தைகளை அள்ளி கொட்டினது, இப்படி இவங்க பேச வச்சது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறு. ஸோ அந்த தவறை இவங்க செஞ்சுட்டாங்க. ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு கள்ளக்காதலை இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நம்ம மனைவியையோ கணவனையோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனைன்னு நினைச்செல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது. அது என்னமோ பெரிய ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நான் எவ்வளவு பெரிய கிளவர், எவ்வளவு பெரிய கில்லாடி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அறிவுத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான இடம் அது அல்ல. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் திரட்டாம போற போக்குல அவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அவங்க முன்னாடி சொல்லும் போது அவங்க அதை பொய்யா நிரூபிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்காது பெரும்பாலும். அப்ப அவசரப்பட்டு நீங்க அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு புரிதலை கொடுத்துரும், தெளிவை கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து அதுல தெளிவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க உங்களை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி வரும்போது நீங்க எது பண்ணாலும் அது மைனஸ் ஆகிவிடும். அது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மைனஸை நீங்க எப்பயுமே பிளஸ் ஆக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய கை விட்டு போய்விடுவாங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டீங்க. ஸோ அதனால நீங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரொம்ப நிதானமா இருக்கணும். அதுதான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். அது தெரியாம வார்த்தைகளை அள்ளி கொட்டுறது. ஸோ அதன் விளைவு நீங்க நினைச்சது, நீங்க கேட்டது எதுவுமே கிடைக்காது. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டுபிடித்ததாகவோ அல்லது வந்து இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டதாகவோ ஒரு விஷயத்த நீங்க செய்யவே கூடாது. அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். இவங்களுடைய கிளவரான ஒரு விஷயத்த பண்ணும்போது அவர் வெளியே போயிட்டார், நிரந்தரமா போயிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு காரணம் வேணும் இங்க இருந்து பிரியறதுக்கு. அப்ப அந்த ஆள் வெளியே போக முயற்சிக்கும் போது அதுக்கு நம்மளே வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா? திட்டுனது போனது வந்ததெல்லாம். இப்போ என்ன செய்வீங்க? அவங்க வரணும் அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தோணுது. அதுக்கான வழிதான் நம்ம வைக்கவே இல்லையே அவங்களோட. ஸோ எப்படி வருவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, உங்களை ஏமாத்திட்டாரு, உங்களோட பழகிட்டாரு. நீங்க ஏன் போய் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு ஆப் இருக்கு. என்ன அப்படின்னா இவர்களுடைய முதல் கணவனுடைய விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து கேஸ்ல இருக்கு. சொத்து பிரிவினை. பாருங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும், எப்படியெல்லாம் உறவுகளை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. இப்போ அவர் ஈஸியா சொல்லிடுவாரு, இப்படி ஒரு இல்லீகல் இருந்தா அது நமக்கு கை கூடாது இல்லையா, நமக்கு வர வேண்டியது வராது இல்லையா. அப்ப ரெண்டு பக்கமும் இதை வெளியிலயும் சொல்ல முடியாது, வேற யாருக்கிட்டையுமே நீங்க சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுது? சேர முடியாது, ரெண்டு பேருமே சேர முடியாது. ஸோ அப்போ இதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால ரொம்ப லாக் ஆயிட்டாங்க. லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு குழப்பம், தினம் தினம் அழுகை, தினம் தினம் சாப்பிட்றதில்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும் சொல்லுங்க? எந்த விதத்துல சொல்ல முடியும்? அது இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என் பொண்ணுக்கு அதே நினைப்பா இருக்கு, அவ அதையே வச்சு புலம்பிட்டு இருக்கா, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா, அவளை என்னால தேத்தவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய இன்பத்துக்காக வரவங்க அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம அந்த பெண்ணை ஏமாற்றினது ஓகே. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த பாப்பா இல்லையா, அது ஒரு 8 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இப்ப அதோட வாழ்க்கை இருக்கு, அதோட படிப்பு இருக்கு, அதோட அடுத்த கட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து ஈடுகட்ட போறாங்க? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆறுதல் கொடுப்பாங்க? எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, எப்போ உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கோ, 8 வயசுல 10 வயசுல 15 வயசுல பிள்ளைகள் இருக்காங்கன்னா அடுத்த திருமணத்தை பத்தில நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம சந்தோஷத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். இதுக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். அதாவது அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு இன்பம் இல்லையா, எங்களுக்குன்னு உணர்வுகள் இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். வாழுங்க, 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழுங்க, யார் வேண்டான்னு சொன்னாங்க? அதுக்குதான் நிறைய நமக்கு வசதிகள் இருக்கே, சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் இருக்கே. அந்த மாதிரி நீங்க வாழலாமே, உங்களை யாரும் தடை சொல்றது இல்லையே. அதை இல்லீகல் உறவா நீங்க ஆக்கும் போதுதான் இன்னொருத்தவங்க வந்து உங்களை அனுபவித்துக்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் முறையாக ஒரு திருமணத்தை செஞ்சு முறையா வந்து ஊர் அறியவோ இல்ல உறவுகள் அறிய ஒரு திருமணத்தை செய்யும் போது அது உங்க குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பு. இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யற ஒரு விஷயம் அப்படிங்கிறது யாராலையும் ஏமாத்தணும்னு மனசு வராது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கல்ல.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுதான் நீங்க ஒரு காதலை பண்ணணும், ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கணும். திருமணமானவர்கள் யாரோ ஒருத்தவங்க வராங்க, உங்க சூழ்நிலையை புரிஞ்சுதான் உங்களுக்கு அவங்க ஆறுதல் கொடுக்குறாங்க. யாருக்காவது அவசியம் இருக்கா உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு? அவங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக பிறந்து வந்தவங்களா? எதுவுமே கிடையாது. ஏன் ஆறுதல் கொடுக்குறாங்க? உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய அழகு, உங்களுடைய இளமை, இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற சராசரி மனிதர்கள் தான் மற்றவங்க எல்லாருமே. அதன் அடிப்படையில் தான் அவங்க வராங்கங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் அங்கே இங்கேன்னு சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதில் கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது யார் வராங்க என்ன வராங்க அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மெத்தட் எனக்கு பிடிக்கல, இந்த வீடியோ மெத்தடு. ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ வேணும், ஒரு டெம்ப்ளேட் வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களை வேடிக்கை பார்க்க வைக்குது, நான் சொல்கிற விஷயங்களை கவனம் செலுத்தாமல் ஆக்குது. ஸோ அப்போது எதுவும் இல்லாமல் எம்டி பிளேஸ்லாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மன்னிக்கணும். நீங்கள் தேவைப்பட்டவர்கள் கண்டிப்பாக கவனமாக இதை கேளுங்க. அப்போ தான் அது உங்களுக்கான ஒரு விளக்கத்தையும் தீர்வையும் கொடுக்கும். இது சரியாக வருமா, இது தப்பாக வருமா, இது என் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்குமா, என்னை அழ வைக்குமா, என்னை தவிக்க விடுமா, இல்லை தனிமையில் விடுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் யாரும் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி வெற்றிங்கிற ஒரு மேடையில் நீங்கள் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பலமுறை பலரோட சிந்திங்க, பலரோட கன்சல்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு சேரும். நம்ம மெரினா நம்ம பொறுப்பு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம பொறுப்பு தான். சரியா? குப்பையை குப்பை தொட்டில தான் போடணும். அதே மாதிரி வாழ்க்கை யார் கூட சேரணுமோ அவங்க கூட தான் சேரணும், உண்மையானவர்களோடு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.